வந்து சரியான உரிய விலை கிடைக்கல. அரசாங்கமும் எங்களுக்கு ஒத்துழைப்பு இல்லை. ஒன்றும் பண்ண வழி இல்லைங்க. மனசு கலங்குது. எங்கள் தாத்தா வச்சுட்டு உடம்புலாம் நடுங்குதுங்க. இன்னைக்கு ஒரு நாள் அறுவடை பண்ணி எடுத்துட்டு போறாங்க. 110 வருஷம் இது எப்படி காப்பாற்றிருப்பாங்க? இது விட்டு போகிறதுக்கு மனசு இல்லைங்க. தயவு செஞ்சு அறுக்காதுன்னு சொல்லிடுங்க. மா விவசாயத்துல 5 வருஷமா வந்து விலை நிர்ணயம் சரியான விலை எங்களுக்கு கிடைக்கல. பூச்சி மருந்து அடிச்சா நோய் சரியாகும், காய் தரமா வரும்னு சொல்லி அறிவுறுத்தினாங்க அரசு அதிகாரிங்க. அப்படி இருந்துமே பூச்சி மருந்து அடிச்ச மருந்து கூட காசு வரலைங்க. மாங்குல் நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து விலை நிர்ணயம் சரியான விலை எங்களுக்கு கட்டுப்படி ஆகிற விலையில நிர்ணயம் பண்ணல. மாவட்ட ஆட்சியரும் தலைமையில நிறைய மீட்டிங் கூப்பிட்டாங்க, போனங்க வந்தங்க பார்த்தங்க. எதுக்குமே அவங்க கட்டுப்படல. அப்படி இருக்குள்ள என்னால வந்து எதிர்நீச்சல் அடிக்க முடியல. அதாவது வந்து இந்த மாமரத்தை வச்சு என்னுடைய குடும்ப வாழ்வாதாரத்துக்கு என்னால பொருளாதாரம் ஈட்ட முடியல. அதனால பாத்தீங்கன்னா நிறைய கடன் ஆயிடுச்சு. மாமருந்து வாங்கி வாங்கி அடிச்சு பாருங்க, காப்பே இல்லை சுத்தமா. இது 110 வருஷம் 3 தலைக்கட்டுக்கு முன்ன யார் வச்சதுன்னே தெரியல. எங்க தாத்தாவுக்கு முன்ன வச்சதுங்க. இப்ப பாத்தீங்கன்னா அதுவுமே இப்போ எல்லாமே போய்த்து போனதுனால என்னால ஜீவனம் எடுக்க முடியல. அதை வந்து செலவுக்கு வழி இல்லாம மரத்தை அறுத்து வித்து கடன் கொடுத்தலான்னு இருக்கேன். அரசாங்கமும் பயிர்க்கடன் தள்ளுபடின்னு சொல்லிட்டு மறுத்துட்டாங்க. இது வந்து எங்களால ஒன்றும் தாங்கிக்க முடியல. நாங்க வேற பிழைக்கிறதுக்கு வழியை தெரியாதான் இந்த மரத்தை அறுத்து வித்தாவது கடன்காரனுக்கு கடன் கொடுத்தலான்றதுக்காக பண்ணிட்டு இருக்குங்க. ஐயா, இது வந்து பாத்தீங்கன்னா 1.5 ஏக்கராங்க. 55 மரம் தான் இருக்குதுங்க. இது பாத்தீங்கன்னா இப்ப மரம் வந்து 10 மரம் அறுத்துருக்காங்க. இன்னும் வந்து 42 மரம் இருக்குங்க. 42 மரமும் இந்த வாரத்துல அறுத்துருவாங்க. இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க 2 நாளா. இதுதான் நடந்துட்டு இருக்குங்க. பாத்தீங்கன்னா வேற வழி தெரியலங்க எனக்கு. மாற்று பயிருக்கு போறதுக்கும் விவசாயத்துல உணவு உற்பத்திக்கு ஆளு வேலைக்கு இல்ல. இந்த ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் வந்ததுல இருந்து சுத்தமா விவசாய வேலைக்கு யாரும் ஆளுங்களே இல்ல. வேற வழி தெரியாத இதை அறுத்து தள்ளிட்டு உட்காந்துக்கு போறாங்க. அரசு கோரிக்கை வந்து விவசாயிகளை உயிர் போகாம அளவுக்கு காப்பாத்துங்க, கடனாரம் இருக்கிறத கடமையாவது தள்ளிப்படி பண்ணி கொஞ்சம் நிவாரணம் பண்ணுங்கன்னு தான் கேக்குதுங்க. அது செஞ்சே போதும். மாங்காய் ரேட்டு கேட்கறதுக்கே ஆள் இல்லைங்க. எடுத்துட்டு போய் கம்பெனில கொண்டு போய் கொட்டனா 6 ரூபாய் கேட்கறாங்க. வாடகை அறுப்பு கூலி பாத்தீங்கன்னா அதுக்கு 10 கையில இருந்து தான் கொடுக்கணும். யாருக்கிட்ட கடன் வாங்கி தான் கொடுக்கணும். 6 ரூபாய் வச்சிருக்காங்க. கொண்டு போய் டெலிவரி பண்ணணுமா? இது வாய்ப்பே இல்லைங்க. எந்த விதத்திலயும் சாகுபடிக்கு கட்டுப்படி ஆகாது. அப்ப மரத்துக்காரனுக்கு பூச்சி மருந்துக்காரனுக்கெல்லாம் எப்படி கொடுக்க முடியும்? கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி பகுதியில தான் மா விவசாயி சிவகுரு பேசுறேன். தற்போது பாத்தீங்கன்னா மாங்கனி நகரமே இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. கடந்த ஒரு 6-7 வருஷமா பாத்தீங்கன்னா மா விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை தான் சந்தித்து வரோம். மழை இல்ல, மழை இருந்தாலும் புழு பூச்சி தாக்குதல், விலை இல்லாத காரணத்தினால சுமார் ஒரு 45,000 ஹெக்டேர் மா சாகுபடி படிப்படியாக குறைந்து இப்ப 31,000 ஹெக்டேர் மா சாகுபடி இருக்கு. கடந்த ஆண்டே பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா சுமார் ஒரு 1,500 இருந்து 2,000 ஏக்கர் வந்து மாங்காய் அறுவடை காலம், மா மரங்கள் அறுவடை காலம் தான் நாங்க சொல்லிட்டோம். தற்போதைய பாத்தீங்கன்னா மா அறுவடை காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மாங்காய் மரம் அறுக்கிறதோட மா அறுவடை காலம் தான். பாத்தீங்கன்னா இந்த ஆங்கிலேயர் காலத்துல கட்டப்படாததுக்கு முன்ன வந்து பாரூர் ஏரி, பெரிய ஏரின்னு சொல்லுவாங்க. அதற்கு முன்னதாக வைக்கப்பட்ட ஒரு மரம் வந்து பாத்தீங்கன்னா சுமார் 140 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பழம் பெரும் மரத்தை வந்து இன்னைக்கு அறுக்கும் சூழ்நிலையில் தள்ளப்பட்டது. கடந்த ஒரு 5 ஆண்டுகள் இந்த விவசாயி பெரும் நஷ்டத்துல எங்களுக்கு வந்து போயிட்டு இருக்கனால எல்லா விவசாயம் மாற்று விவசாயத்துக்கு தள்ளப்பட்டுக்குது. மாங்குல் நிறுவனம் சிண்டிகேட் அமைச்சுக்கிட்டு இவங்களை கேள்வி கேட்கறதுக்கு யாரு எந்த அரசாங்கமும் முன் வரதில்லை இல்ல. அண்டை மாநிலத்துல மாங்காய் எடுத்து வந்து நிறைய வந்து எங்களுக்கு தமிழக விவசாயிகளை வந்து வஞ்சிக்கப்படுகிறது. ஏன்னா நாங்க பல முதல்வர்கள் வந்து நாங்க நிறைய ஒரு 7-8 வருஷமா கேட்டிருக்கோம். ஒரு ஆணை அமைச்சு கொடுங்க, எங்களுக்கு விலை நிர்ணயம் செய்யுங்க. அண்டை மாநிலத்துல பாருங்க 5 நாளைக்கு ஒரு விலையை நிர்ணயிக்கிறாரு முதல்வரும் அந்த கலெக்டரும். நம்ம மாவட்டத்துல அந்த முன்னுரிமையை கொடுக்க மாட்டேன்றாங்க. எந்த முதல்வர் மாறினாலும் காலங்கள் மாறுதல தவிர எங்க காட்சிகள் மாறுவதில்லை. எங்களது வந்து ரொம்ப இன்னைக்கு கஷ்டமான சூழ்நிலையில மாங்கனி நகரமே அழியும் சூழ்நிலை தான் இருக்கு. இது ஏற்கனவே தமிழக முதல்வர் அவர் தற்போதைய முதல்வர் ஐயா அவர்கள் பாத்தீங்களா மாம்பழம், மல்கோவா மாம்பழம், சேலத்து மாம்பழம் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்துல முற்றிலும் அழியும் சூழ்நிலை இருக்கு. இது தகுந்த நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு ஆணையம் அமைத்து விலை நிர்ணயம் செய்து தரமான மருந்து கொடுக்கணும். போர்ச்செரி மருந்து நிறைய இருக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில். அதை தடுத்து மா விவசாயத்தை காப்பாற்ற முன் வரணும். அதுக்கு விரைவான போர்க்கால அடிப்படையில மா விவசாயிகளை குறிப்பிட்ட ஆளுங்களை கூப்பிட்டு முதல்வர் ஐயா அவர்கள் எங்க குறைகளை நேரில் சந்தித்து அழைத்து பேச வேண்டும் என்று நாங்கள் மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.